என் செல்ல குழந்தையே, உன் தாயானவள் இந்த வராகி உன்னை பற்றி உனக்கே தெரியாத ஒரு ரகசியத்தை உனக்குச் சொல்லிவிட நான் இந்த விடியலில் கால் கடுக்க காத்திருக்கிறேன். ஒரு முறை உன் தாயானவள் சொல்ல வந்திருக்கின்ற விஷயத்தை என்னவென்று செவி கொடுத்து கேட்பாயா? என் குழந்தையே, எப்பொழுதும் நாம் சொல்லிக் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் எந்த நேரத்தில் சரியாக புரிந்து கொள்கிறோமோ அந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உன் வசமாகிவிடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்காக சொல்லிக் கொடுக்கும் சில விஷயங்கள் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை எந்த ஒரு தவறுகளையும் செய்ய விடாது. உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு வெற்றியும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக எப்பொழுதும் உன்னை நல்லபடியாக வழிநடத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதிலுமே உன் தாயின் அன்புதான் முன்னுரிமை வகிக்கிறது. எந்த ஒரு விஷயத்திலும் உனக்கு ஒரு கெடுதல் நடந்துவிடக்கூடாது என்பதில் நான் தான் மிகுந்த தெளிவோடு இருக்கிறேன். உன்னோடு எப்பொழுதும் துணையிருக்கும் இந்த தாயின் அன்பு உன்னை முழுமையாகவும் ஆனந்தமாகவும் இந்த வாழ்க்கையை எப்பொழுதும் வாழச் சொல்லும் என்பதனை மறக்காதே. என் குழந்தையே, சில விஷயங்கள் நமக்கு இந்த வாழ்க்கையில் தெரியாமல் போகலாம். சில விஷயங்களை என்னவென்று தெரிந்து கொள்ள நாம் நிச்சயமாக எப்பொழுதும் தயாராக இருப்போம். ஆனால் தெரியாமல் போகும். இதையெல்லாமும் நினைத்து இனிமேலும் நீ கலங்காதே. இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் இனி எப்பொழுதும் நீ புரிந்து கொள். யாரை நம்பியும் இந்த உலகம் இல்லை. யாரையும் நீ நம்பாதே. யாருக்காகவும் வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. இது உன்னை நிச்சயமாக வேதனைப்படுத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, நமக்கான ஒரு விஷயம் எப்பொழுதும் நம்மை தேடி வர வேண்டும். சரியான நேரத்தில் சரியாக ஒருவர் பேசுகிறார் என்றால் அது ஒரு கலை. அதைவிட சரியானவர்களிடம் பேசுவதுதான் மதிநுட்ப கலை. இது எல்லோருக்கும் எளிதில் வந்துவிடாது. என் குழந்தையே, எல்லோருக்கும் இது போன்ற ஒரு திறமை எளிதில் வாய்த்து விடாது. உனக்கு அது கிடைத்திருக்கிறது என்றால் சரியாக பயன்படுத்து. யாரை பற்றியும் நீ அதிகம் தெரிந்து கொள்ளாதே. அதன் பிறகு நீ அவர்களை மதித்து விட மாட்டாய். உன்னை பற்றி யாரிடமும் அதிகமாக நீ பகிர்ந்து கொள்ளாதே. அதன் பின் உன்னை யாரும் மதிக்க மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் தாண்டி எப்பொழுதும் எல்லா விஷயங்களும் சரியாகத்தான் நடக்கிறது என்பதில் நீ உண்மைகளை உணர வேண்டும். கற்பனைகள் ஒருவனுக்கு இல்லாமல் அவனால் ஓவியத்தை வரைந்துவிட முடியாது. கலாச்சாரம் இருந்தால்தான் இலக்கியம் அங்கே நிலைத்து நிற்கும். மாற்றம் இல்லை என்றால் இந்த பிரபஞ்சமே இங்கு கிடையாது. ஒருவனுக்கு சகிப்புத்தன்மை இல்லை என்றால் ஒருபோதும் இறையுணர்வு அங்கே கிடைத்து விடாது. சகிப்புத்தன்மையோடு இருக்கும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் தெய்வ நம்பிக்கை என்பது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் இனி எந்த நாளும் உனக்கு நன்மையையே கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருந்து உன்னை நடத்தும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் தெளிவுபட உணர்ந்து விட்டால் இனி எந்த நிலையிலும் உனக்கு ஒரு மாற்றம் வரும் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த சூழ்நிலையிலும் உனக்கானதொரு திருப்பம் வரும் என்பதனையும் நீ புரிந்து கொள். என் குழந்தையே, உன்னை யாரால் அதிகமாக விரும்ப முடிகிறதோ அவரால் ஒருபொழுதும் உனக்கு காயங்களை கொடுக்க முடியாது. என்ன நடந்தாலும் உன்னுடைய காயத்தை கண்டு ஒருவர் ரசித்து விட்டார் என்றால் அவரால் எந்த ஒரு நிலையையும் இனி உனக்கு நம்பிக்கையாக தர முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
உன்னால் முடியும் என்று உன்னை ஊக்கப்படுத்துகின்ற மனிதர்களோடு பழகு. நிச்சயமாக அவர்கள்தான் உனக்கு தேவை. வாழ்நாள் முழுவதும் அவர்கள் உன்னை நல்லபடியாகவே வழிநடத்தி செல்வார்கள். நீ விழும்பொழுதெல்லாமும் உன்னை தாங்கி பிடித்து முன்னேற்றிச் செல்வார்கள். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால் நல்ல நண்பர்கள் தேவை. வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக ஒரு எதிரியாவது வேண்டும், ஒரு துரோகியாவது வேண்டும். அவர்கள்தான் உன்னை சுறுசுறுப்பாக நடக்க வைக்கிறார்கள். அவர்கள்தான் உன்னை சுறுசுறுப்பாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வைக்கிறார்கள். ஓரிடத்திலேயே அப்படியே நிலைகுலைந்து விடாமல் உனக்கு நம்பிக்கையை அவர்கள் கொடுக்கிறார்கள். இதையெல்லாமும் என் குழந்தை, நீ சரியாக முதலில் புரிந்து கொண்டாலே அது போதும். உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கான நன்மைகளை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருந்து உனக்கு எல்லாவற்றையும் சரியாக கொடுக்கும் இந்த காலத்தை நீ எப்பொழுதும் கைவிடக்கூடாது என்பதனையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்று நீ எப்பொழுது உணர்கிறாயோ அன்று முதல் உன் வாழ்க்கை குறைவில்லாமல் இருக்கும். எல்லா செல்வங்களும் உனக்கு போதுமானதாக இருக்கும். என் குழந்தையே, நான் இருக்கும் நம்பிக்கையில்தான் ஒவ்வொரு நாளும் உனக்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதனை நான் அறிவேன். எவ்வளவுதான் வேதனையில் மனம் இருந்தாலும் நம் தெய்வத்தை கண்டுவிட்டால் போதும். அந்த நொடி இந்த வாழ்க்கையில் நமக்கு எல்லாமும் மாறும் என்று நீ நினைக்கிறாய் அல்லவா? அந்த ஒரு எண்ணத்தில் நிச்சயமாக இந்த தாயை ஒருபோதும் உன்னை விட்டு விலக்கி வைக்காது. இந்த தாயிடமிருந்து உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாகவும் நிறைவாகவும் எப்பொழுதும் பெற்று கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நல்ல நேரத்தை நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொண்டால் உனக்கான தேவைகள் எல்லாமும் நிறைவாக உனக்கு கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய விருப்பம் என்னவோ அதுபோல இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமும் நடக்கட்டும். எவன் ஒருவன் மற்றவர்களின் வேலையில் வீணாக தலையிடாமல் தன்னுடைய வாழ்வின் கடமைகளை அறிவுடனும் அக்கறையுடனும் கவனிக்கிறானோ அவனுக்கு வெற்றி, கௌரவம், செல்வாக்கு இந்த மூன்றும் நிச்சயமாக வந்து சேரும். அப்படியானால் என் பிள்ளை, உனக்குள் இந்த திறமை இருக்கிறது. எப்பொழுதும் மற்றவர்களின் வேலைகளில் என் பிள்ளை தலையிடுவது கிடையாது. தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களையே கவனிப்பதற்கு நேரமில்லாமல் என் பிள்ளை தவித்து கொண்டிருக்கிறாய். உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாக உன்னை வந்து சேர்வதை இனி வரும் காலங்கள் நிச்சயமாக உனக்கு சரியாக புரிய வைக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. உன் தாயினுடைய அன்பு உனக்கு ஒவ்வொன்றையும் தருவது போல வெற்றியும் கௌரவமும் செல்வாக்கும் நிச்சயமாக இனி தொடரும் காலங்களில் நிறைவாக உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையை, எப்பொழுதுமே நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் நமக்கு சரியாக இருக்கும் பட்சத்தில் எல்லா விஷயங்களும் நமக்கு சரியாக நடந்துவிடும் என்று நான் பலமுறை சொல்லி இருக்கின்றேன். அதுபோல இப்பொழுதும் உனக்கான ஒவ்வொரு நிலைகளும் உனக்கே என்று சரியாக நடக்க தொடங்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான தேவைகளை எல்லாமும் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. பரவாயில்லை என்று நீ ஒருவரிடம் சொல்கிறாய் என்றால் அது வெறும் வார்த்தைகள் அல்ல. வெளிக்காட்ட முடியாமல் புதைக்கப்பட்ட 1000 கண்ணீர் துளிகள். வலிகளை மறைக்க நீ பழகி கொண்ட ஒரு நாகரிகமான பொய். புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்றவுடன் இதயம் எடுத்துக்கொள்ளும் கடைசி ஆயுதம்தான் பரவாயில்லை என்ற ஒரு வார்த்தை. இந்த ஒரு வார்த்தை நிச்சயமாக உனக்குள் தோன்றும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக உனக்கு என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த ஒரு விஷயத்தை நீ சொல்ல பழகிவிட்டாய் என்றாலே நீ உன் வாழ்க்கையை சரியாக தெரிந்து கொள்ள பழகிவிட்டாய் என்பதுதானே அர்த்தம்.
உன் வாழ்க்கையை என்னவென்று புரிந்து கொள்ள நீ பழகிவிட்டாய் என்றுதானே அர்த்தம். என் குழந்தையே, உன்னுடைய கண்ணீர் துளிகளை மற்றவர்களுக்கு தெரியாமல் நீ உள்ளே அடக்கினாலும் உன் தாய் நான் அறிவேன். உன் மனதில் இருக்கும் ஒவ்வொரு சிந்தனைகளையும் நான் அறிவேன். என்ன நடக்கிறது, எப்படிப்பட்ட ஒரு வேதனையிலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ எப்படி எதிர்கொள்கிறாய் என்பதனையும் நான் அறிவேன். இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட இந்த மாற்றங்களை நீ எப்படி புரிந்து கொள்கிறாய் என்பதை பொறுத்து இனி வரும் காலங்களும் உன்னை நிச்சயமாக தேற்றும் என்பதனை மறக்காதே. யார் பேசினாலும், யாருடைய வார்த்தைகள் என்னவாக இருந்தாலும் நீ கலங்காதே. உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நான் எப்பொழுதும் உனக்காக உறுதிப்படுத்தி கொடுக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை சுற்றி வரும் அத்தனை விஷயங்களும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை முழுமையாக இந்த வாழ்க்கையை வாழச் சொல்லும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பது இனி உனக்கான தேவைகளை உனக்கு சொல்வதோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையில்லாத விஷயங்களையும் உன்னை விட்டு விலக்கி உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருப்பதில் இனி உனக்கு ஏதும் சந்தேகம் இருக்கிறதா? உன்னுடைய தாயின் அன்பு உனக்கு எந்த நிலையிலும் உறுதியாக கிடைக்கும் என்பதில் எந்த விதத்திலும் உனக்குள் குழப்பங்கள் வேண்டாம். உனக்கென நான் உருவாக்கி கொடுக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ எப்பொழுதும் சரியாகவே புரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்ததை எல்லாமும் யோசித்து என் பிள்ளை நீ ஒருபோதும் இனி கலங்கிக் கொண்டிருக்காது. இந்த சந்தர்ப்பங்கள் இனி எப்பொழுதும் உன்னை வாழ வைக்காமல் போகாது என்பதனை முதலில் புரிந்து கொள். நான் இருக்கும் இந்த நேரம் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாமும் நடத்தி இனி எப்பொழுதும் உனக்கான சரியான ஒன்றை நீ தெளிவுபடுத்தி கொண்டே இரு. சுற்றி இருக்கின்றவர்களினுடைய எண்ணம் என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் விஷயங்கள் அத்தனையும் இனி நிச்சயமாக உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். உன்னை சரிபடுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். நடந்து முடிந்த விஷயங்கள் இனி உனக்கு இந்த வாழ்க்கையின் நம்பிக்கையாக மாறும். உன்னை சீரும் சிறப்புமாக வழிநடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. ஒவ்வொரு உண்மைகளும் இனி உனக்காக தெரியப்படுத்தும் இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் முழுக்க முழுக்க சரியாக உணர்த்திவிட தயாராகிவிடு. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ உன்னை சரியாக தெளிவுபடுத்தி கொண்டே இரு. உன்னோடு நான் இருக்கும் இந்த நிலைகள் இனி எப்பொழுதும் உன்னை முழுமைப்படுத்தும் என்பதனையும் புரிந்து கொள். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பது எல்லாமும் இனி வரும் நாட்களில் உனக்கு இன்னமும் அதிகமான பக்குவத்தை கொடுக்கும். உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களும் இன்னமும் அதிகமான மனநிறைவை உனக்கு கொடுக்கும். நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உனக்கு வேண்டிய அத்தனை உண்மைகளையும் சரியாகவே இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, அவமானப்பட்ட இடங்களில் எல்லாமும் வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உனக்குள் வந்துவிட்டது. நீ கலங்கிய இடங்களில் எல்லாமும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற ஒரு மனநிலைக்கு நீ வந்து விட்டாய். அது போதும். இது போன்ற ஒரு விஷயம் போதும். இனிமேல் உன்னை சுற்றி நடக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ சரியாக உணர்ந்து இனிமேல் நிம்மதியாக வாழ்ந்து விடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்குள் இருக்கும் இந்த நிம்மதியான விஷயங்கள் இனி எப்பொழுதும் உன்னை சரியாக உருவாக்கும் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, தேவையில்லாமல்
எதையாவது நினைத்து உனக்காக வேண்டி நான் சொல்லிக் கொடுக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ முழுக்க என்னவென்று புரிந்து கொள். யாரும் இல்லை என்ற ஒரு உணர்வு இனி ஒருபோதும் உனக்குள் வந்துவிடவே கூடாது. உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் இனிமேல் எப்பொழுதும் நீ உன்னை அடையாளம் காண வேண்டும். நல்லது நடக்க என் பிள்ளையின் வாழ்க்கை இனி அதிர்ஷ்டத்தை உனக்கு கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நான் சொல்ல இனி உனக்கு எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் எந்த இடத்திலும் இந்த வெற்றி உன்னை முழு நிறைவடையச் செய்யும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருப்பதும் இனி உனக்கு எல்லாமும் தெளிவாக நடப்பதும் நீ செய்யும் செயல்களில்தான் இருக்கிறது. உன் தகுதியை உயர்த்தி கொண்டே இருக்கிறாய். உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்குத்தான் பலவீனம் என்பதனை மறக்காதே. அவர்களுக்குத்தான் அது இழப்பு என்பதனை மறக்காதே. நான் சொல்வதை மனதில் வைத்துக்கொள். யார் உன்னை விட்டு சென்றாலும் அதற்காக நீ கலங்காதே. என் பிள்ளையினுடைய வாழ்க்கை இனி உனக்கு தரும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி நிச்சயமாக உன்னை அது வலிமைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். வாழ்க்கை முழுக்க வழிகள் நிறைந்த மனபாரத்தோடு போராடுகிறோமே என்று மனம் தளர்ந்து விடாதே. கவலைக்கு ஒரு காரணத்தை வைத்த தெய்வம் நிச்சயமாக மகிழ்ச்சிக்கும் பல வழிகளை நிச்சயமாக உனக்கென வைத்திருக்கிறார் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதற்கும் கலங்காமல் நின்று உன் வாழ்க்கையின் நம்பிக்கையை என்னவென்று உணர்ந்து நீ நிச்சயமாக சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உனக்கான ஒவ்வொரு தேவைகளிலும் நீ வாழ்ந்து காட்டுவாய் என்பதனை மறக்காதே. இந்த ஊரே உனக்கு பகையாக நின்றாலும், இந்த உலகமே உன்னை வெறுத்து நின்றாலும், வினை வந்து சூழ்ந்து உனக்கு விஷமே உண்ண கொடுத்தாலும், நட்பை துரோகமாக மாறினாலும், நடுமுதுகில் உன்னை யாரும் குத்தினாலும் சரி, எதை நீ பெற்றாலும் எதை நீ இழந்தாலும் இது இறுதியானது அல்ல என்பதனை நீ நம்பினால் போதும். எதுவும் உன் வாழ்க்கையில் கடந்து போகும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த விஷயத்தையும் இந்த வாழ்க்கையில் நீ நிச்சயமாக தாண்டி போவாய் என்பதனையும் நீ மறந்து விடாதே. உடனிருக்கும் காலம் உனக்கு நல்ல மாற்றத்தை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போ. என் குழந்தையே, ஒரு கதவு ஒரு பூட்டை விட பெரியது, பூட்டு சாவியை விட பெரியது. ஆனால் அந்த சிறிய சாவிதான் முழு வீட்டையும் திறக்கும். சில சமயங்களில் ஒரு சிறிய யோசனை, ஒரு சிறிய முயற்சி பெரிய பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமைந்துவிடும். சிறியதாக தோன்றும் எந்த ஒரு விஷயத்தினுடைய சக்தியையும் எப்பொழுதும் சந்தேகிக்க கூடாது. எந்த ஒரு பெரிய வெற்றியும் ஒரு சிறிய முயற்சியில் இருந்துதான் ஆரம்பிக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரமும் இனி அப்படித்தான். நீ செய்கின்ற ஒவ்வொரு சிறு முயற்சிக்கும் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை நான் நிச்சயமாக கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உனக்கான மகிழ்ச்சியை அது நிறைவாக தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் எதையும் நினைத்து இனி வருந்தாமல் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள். நான் இருக்கும் இந்த நேரத்தில் இனி எப்பொழுதும் உன் வெற்றி உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக புரிய வைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையிலும் நான் உனக்கு துணை இருப்பது இனி உனக்கான மேன்மையை நிச்சயமாக உனக்கு என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்ல நேரத்தை நான் உனக்காக வென்று எப்பொழுதும் சரியாக கொடுத்து உன்னை வாழச் சொல்லி விடுவேன் என்பதனையும் நீ மறக்காதே. தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமும் இனி உன்னை விட்டு விலகி சரியான புரிதலோடு இந்த வாழ்க்கை உன்னை நம்பிக்கையோடு வாழ வைத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நினைத்ததை விட சிறப்பாக உனக்கு அத்தனை விஷயங்களும் இனி நடக்கும். நாம் எதிர்பார்ப்பதை விடவும் உனக்கு பல நல்ல மாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய புரிதலை கொடுக்கும். எந்த நாளிலும் இனி நீ விரும்பிய வெற்றியும் நீ ஆசைப்படுகின்ற நேரமும் இனி உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும்.
என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.